பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய ஆகஸ்ட் மாதத்தில் ஆண்டவர் நமக்கு அளித்திருக்கும் புதிய கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை காத்து நடத்தினார். எத்தனையோ சவால்கள் வந்திருக்கலாம். சில ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். சிலருக்கு இழப்புகளும் வேதனைகளும் இருந்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் கடந்து இன்று நாம் புதிய மாதத்தை பார்க்கிறோம் என்றால் அது தேவனுடைய கிருபையினால்தான். இந்த புதிய மாதத்தில் தேவன் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதமான வசனம் ஏசாயா 51 அதிகாரம் 2-3 வசனங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதின் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதலடைய செய்து அதின் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதின் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். இந்த வசனத்தை தேவன் சிறையிருப்பையும் மனச்சோர்வையும் எதிர்காலத்தை பற்றிய பயத்தையும் சந்தித்துக் கொண்டிருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் தங்கள் தற்போதைய நிலையை மட்டுமே பார்த்தார்கள். ஆனால் தேவன் அவர்களிடம், உங்களுடைய இப்போதைய சூழ்நிலையை மட்டும் பார்க்காதீர்கள், நான் முன்பு செய்ததை நினைவு கூறுங்கள், நான் இனியும் செய்ய போகிறதை நம்புங்கள் என்று கூறுகிறார். இந்த வசனங்களில் 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. 1, பின்னோக்கி பாருங்கள். 2, முன்னோக்கி பாருங்கள். 3, மேலானவைகளை நாடுங்கள். இதை பற்றி நாம் சற்று விரிவாக பார்க்கலாம். முதலாவதாக பின்னோக்கி பாருங்கள். அதாவது தேவன் இதுவரை செய்த நன்மைகளை நினைவு கூறுங்கள். ஏசாயா 51:2 சொல்கிறார், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். தேவன் ஏன் ஆபிரகாமை பார்க்க சொல்கிறார்? ஏனென்றால் தேவன் செய்த கிரியைகளை, நன்மைகளை நாம் நினைவு கூறும்போது நம்முடைய விசுவாசம் புதுப்பிக்கப்படுகிறது. ஆபிரகாம் அழைக்கப்பட்ட போது அவருக்கு பிள்ளைகள் இல்லை. அவரிடம் பெரிய தேசம் இல்லை. வயது கடந்திருந்தது. இளமை இல்லை. மனிதர்களின் பார்வையில் ஒரு நம்பிக்கையில்லாத நிலையில் இருந்தார். ஆனால் தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆண்டுகள் கடந்தன, சூழ்நிலைகள் மாறவில்லை. ஆனால் தேவனின் வாக்குத்தத்தம் மாறவில்லை. இறுதியில் தேவன் சொன்னது போலவே ஈசாக்கை பெற்றார்கள். ஒற்றை மனிதனாக இருந்தவன், ஒரு குடும்பமாக இருந்தவன், ஒரு பெரிய ஜாதியாக வளர்ந்தார்கள். தேவன் ஒருபோதும் தம்முடைய வாக்குறுதிகளை மறப்பதில்லை. உபாகமம் 7 அதிகாரம் 9 வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். பாருங்க, 1000 தலைமுறை மட்டும் அவர் செய்த உடன்படிக்கையையும் தயவையும் காத்து கொள்ளுகிற தேவன் நம் தேவன். நோவாவுக்கு, ஆபிரகாமுக்கு, மோசேக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு, அவருடைய தீர்க்கதரிசிகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் மறக்கவில்லை. அதை நிறைவேற்றினார். அதே போல நம்மெல்லாருக்கும் அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தையும் அவர் கொடுத்த வார்த்தையையும் அவர் மறப்பதில்லை. சங்கீதம் 77:11 சொல்கிறது, கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன். அவருடைய செயல்களை, அதிசயங்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு கடந்த காலத்தை நினைச்சு பாருங்க. ஒரு காலத்துல நீங்கள் அழுத போது தேவன் ஆறுதல் அளித்தார். ஒரு காலத்துல ஒரு இக்கட்டான சூழ்நிலையில பண தேவை இருந்தபோது தேவன் வழியை திறந்தார். ஒரு காலத்துல உடல் நல குறைவு வந்தபோது தேவன் உங்களை காத்தார். ஒரு காலத்துல
இதிலிருந்து நான் வெளியே வரவே முடியாது என்று நினைத்த சூழ்நிலையில் இருந்தும் தேவன் உங்களை நடத்தி வந்தார். அப்படியானால் அந்த தேவன் இன்றைக்கு மாறிட்டாரா? இல்ல, அவர் மாறவில்லை. அவர் மாறாத தேவன். ஆகவே தேவன் செய்ததை நினைவு கூறுங்கள். அது உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தும். இரண்டாவதாக, முன்னோக்கி பாருங்கள். அதாவது தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்புங்கள். ஏசாயா 51:3 தேவன் ஒரு அற்புதமான வாக்குறுதியை கொடுக்கிறார். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அதின் வனாந்திரத்தை ஏதேன் போலவும் அதின் பாலைவனத்தை கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். எவ்வளவு அழகான வாக்குறுதி இது! தேவன் கடந்த காலத்தை நினைவுபடுத்துவதோடு நிற்கவில்லை. அவர் எதிர்காலத்திற்கான நம்பிக்கையையும் கொடுக்கிறார். இன்று உங்கள் வாழ்க்கையில் சில பகுதிகள் பாலைவனமாக இருக்கலாம். உங்கள் குடும்பம், உங்கள் வேலை, உங்கள் ஊழியம், உங்கள் உடல் நலம் அல்லது உங்கள் ஜெப வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் தேவன் பாலைவனத்தை ஏதேனாக மாற்ற வல்லவர். பாபிலோன் சிறையிருப்பிற்கு பிறகு இஸ்ரவேல் மக்கள் தங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்பி வந்தாங்க. அங்கே அவர்கள் கண்ட காட்சி மிகவும் வேதனையானது. எருசலேம் நகரம் அழிந்து கிடந்தது. ஆலயம் இடிக்கப்பட்டிருந்தது. நகரத்தின் மதில்கள் உடைந்து கிடந்தன. மக்கள் நம்பிக்கை இழந்திருந்தார்கள். ஆனால் தேவன் அவர்களை கைவிடவில்லை. முதலில் எஸ்ராவை எழுப்பி ஆலயத்தை மீண்டும் கட்டச் செய்தார். பிறகு நெகேமியாவை எழுப்பி எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டச் செய்தார். சன்பல்லாத், தொபியா போன்ற எதிரிகள் எதிர்த்தார்கள். சவால்கள் வந்தன. ஆனாலும் இறுதியில் பாழடைந்த இடம் மீண்டும் கட்டப்பட்டது. சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையிலும் சில பகுதிகள் இடிந்து போனது போல தோன்றலாம். ஆனால் தேவன் அந்த இடிந்து போன, இழந்து போன காரியங்களை மறுபடியும் உங்களுக்கு தருவார். எரேமியா 29:11 சொல்கிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் காரியங்களை அவர் செய்து முடிப்பார். கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுவார். சமாதானமாய் நிறைவேற்றி கொடுப்பார். ரோமர் 8:28 அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வசனங்களின்படி நடந்து அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் எல்லா காரியங்களையும் நன்மையானதாக மாற்றித் தருகிறார். எஸ்ரா நெகேமியாவின் நாட்களில் செய்ததைப் போல இன்றைக்கும் தேவன் பாழான இடங்களை மீண்டும் கட்ட வல்லவராயிருக்கிறார். மூன்றாவதாக, மேலானவைகளை நாடுங்கள். அதாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய சித்தத்தையும் முதன்மையாக தேடுங்கள். பாருங்க, நாம் கடந்த காலத்தை நினைவு கூற வேண்டும். எதிர்காலத்திற்கான தேவனுடைய வாக்குத்தத்தத்தையும் நம்ப வேண்டும். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இன்றைக்கு நாம் எப்படி வாழ வேண்டும்? அதற்கான பதிலை தேவன் கொலோசேயர் 3:1 நமக்கு தருகிறார். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கடந்த கால நினைவுகளிலும் எதிர்கால நம்பிக்கையிலும் மாத்திரம் நிற்கவில்லை. இன்றைய வாழ்க்கையில் தேவனை முதன்மையாக வைத்து நடப்பதே உண்மையான விசுவாசம். ஒரு நாள் இயேசு மார்த்தாளுடைய வீட்டிற்கு வந்தார். அவளுடைய சகோதரி மரியாள். மார்த்தாள் பல வேலைகள் செய்து அவைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தாள். ஆனால் மரியாளோ இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாள் சேவை செய்தாள். அது தவறானது அல்ல. ஆனால் அவள் பல காரியங்களில் கவலைப்பட்டு முக்கியமான ஒன்றை தவறவிட்டாள். இன்றைக்கு நாம் கூட உலக கவலைகளில் சிக்கிக்கொண்டு தேவனை நோக்கி பார்க்க தவறிவிடுகிறோம். இயேசு சொன்னார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மரியாள் முதலில் இயேசுவை தேடினாள்.
அவள் மேலானதை நாடினாள். இந்த உலகம் நமக்கு பல விஷயங்களை தேடச் சொல்கிறது. பணம், பதவி, புகழ், வசதிகள். ஆனால் இயேசு நம்மிடம் கேட்கிறார், நீ என்னை முதலில் தேடுகிறாயா? தேவனை நாம் முதலில் வைக்கும்போது மற்ற எல்லாவற்றையும் சரியான இடத்தில் வைக்க அவர் உதவி செய்கிறார். மத்தேயு 6:33 சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமா தெரிஞ்சிருந்தாலும், இதனுடைய அர்த்தம் நமக்கு நன்றாக புரிஞ்சிருந்தாலும் கூட, நாம எப்படி இத நம்முடைய அன்றாட வாழ்க்கையில கடைபிடிக்கிறோம்? தினமும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோமா? தினமும் வேதம் வாசிக்கிறோமா? தினமும் ஜெபிக்கிறோமா? தினமும் காலையில எழுந்தவுடன் முதலில் தேவனோடு பேசுகிறோமா? நம் வீட்டில் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறோமா? அப்படி நாம் தேடும்போது உலக ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். எபிரேயர் 12:2-3 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து பாடுகளை எப்படி சகித்து கொண்டாரோ அதை நினைத்து பார்த்து நாமும் இவ்வுலகத்தின் பாடுகளை சகித்து கொண்டு சோர்ந்து போகாமல் விசுவாசத்தின் ஆதியும் முடிவுமான இயேசுவையே நோக்கி பார்ப்போமாக. நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த புதிய ஆகஸ்ட் மாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடந்த நாட்களில் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழிநடத்தியதற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்கள் எதிர்காலத்தை உம்முடைய கைகளில் ஒப்படைக்கிறோம். நீங்க எங்களை காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த உலகத்தின் காரியங்களை மட்டும் தேடாமல் மேலான உம்முடைய ராஜ்யத்தை முதலில் தேட எங்களுக்கு உதவி செய்யும். இந்த மாதம் முழுவதும் உமது சமாதானமும் கிருபையும் வழி நடத்துதலும் எங்களோடு இருப்பதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த மாதத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகிறவர்களுக்கு என் வாழ்த்துக்கள். இந்த மாதத்தில் தங்கள் மனதிற்கு நெருக்கமானவர்களை இழந்தவர்களுக்காக நான் ஜெபித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆற்றி தேற்றுவாராக. நான் அடுத்த மாதம் இன்னொரு ஆசீர்வாதமான வசனத்தோடு உங்களை சந்திக்கிறேன். God bless you.